சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன்னை அவமானப்படுத்தியவர்களை கண்டு எப்பொழுதும் விரக்தி அடையாமல் இரு. ஒரு சிலர் செய்யும் விஷயங்கள் உனக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிறது என்றால் அதை சொல்லி சண்டை போடாமல் அமைதியாக விலகுவது நல்லது. உன்னை புரிந்து கொண்டவர்களாக இருந்தால் அவர்கள் உன்னை காயமும் படுத்திருக்க மாட்டார்கள், அவமானமும் படுத்திருக்க மாட்டார்கள். யாரையும் நினைத்து நீ வருத்தப்படாதே. உன்னை ஏமாற்றி விட்டார்கள், உன்னை அசிங்கப்படுத்தி விட்டார்கள் என்று நீ எப்பொழுதும் கவலைப்படாதே. அவரவர்கள் செய்யும் தவறு ஒரு நாள் நிச்சயமாக அவர்களுக்கு புரியும். அவரவர்கள் செய்யும் தவறு ஒரு நாள் நிச்சயமாக அவர்களுக்கு புரியும். நீ அவர்கள் அதிர்ச்சி அடையும் அளவிற்கு அசாதாரணமாக சக்தியுடன் வளர்ந்து அவர்கள் முன் நிற்கப் போகிறாய். நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். தைரியமாக இரு. நான் பார்த்து கொள்கிறேன். நீ வேண்டிய வேண்டுதல்கள் எல்லாம் என் காதில் கேட்கப்பட்டது. நீ நினைத்த வேலையும், நீ நினைத்த வாழ்க்கையும், நீ நினைத்த என்னிடம் வெகுநாள் கேட்டுக்கொண்ட விஷயமும் விரைவில் நிறைவேறப் போகிறது. நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரும். நீ எதிர்பார்த்த இடத்திலிருந்து எதிர்பாராத நபரால் உனக்கு நற்செய்தி ஒன்று வரும். விரைவில் ஒன்று சேர்ந்து என் ஆலயத்திற்கு வரும் நேரம் நெருங்கிவிட்டது. இப்பொழுது கஷ்டப்படுகிறாய் என்றால் விரைவில் நீ சந்தோஷமாக இருக்கப் போகிறாய் என்று அர்த்தம். அதனால் எதற்கும் கலங்காதே. இப்போது இருக்கும் நிலைமை எதுவும் நிரந்தரமில்லை. உன்னை சந்தோஷமாக வைக்கும் காலம் உன்னை நெருங்கிவிட்டது. எதற்கும் கலங்காமல் இரு. நான் பார்த்து கொள்கிறேன். சாயப்பா இருக்க பயமே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.